ஹலோ, அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் நலமுடன் இருக்கின்றீர்களா? எஸ். ஏறக்குறைய 3 மாதங்களுக்கு பிறகு இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் மீண்டும் நடக்கிறது. அதற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். முதலில் நமது சம்பிரதாயப்படி குத்து விளக்கு ஏற்றி இந்த விழாவினை துவக்கி வைக்க நாங்கள் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் மிஸ்ஸஸ் சாந்தா ராமன் 60A, மிஸ்ஸஸ் திருமலா முரளி 59AB, மிஸ்ஸஸ் ரேவதி கிருஷ்ணசுவாமி 38B, மிஸ்ஸஸ் லலிதா கார்த்திக் 46A and மிஸ்ஸஸ் புஷ்பா கண்ணன் 83B. அனைவருக்கும் நன்றி. மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்க திருமதி சரஸ்வதி சுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதலில் விக்கினங்களை அகற்றும் விநாயக பெருமானை பற்றி கடவுள் வாழ்த்தாக பாட நமது நானா நாணி பேச சகலகலா வல்லவராகிய திரு கண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வருவாய் அருள்வாய் கணபதியே, வருவாய் அருள்வாய் கணபதியே, வருவாய். மனமொழி மெய்யாலே தினம் உன்னை துதிக்க உன்னை துதிக்க மங்கள இசையந்தன் நாவினில் உதிக்க, மங்கள இசையந்தன் நாவினில் உதிக்க கணபதியே வருவாய். ஏழீஸ்வரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட, ஏழீஸ்வரங்களில்
நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியே ஓட தாழமும் பாவமும் ததும்பி கூத்தாட தாழமும் பாவமும் ததும்பி கூத்தாட தரணியில் யாவரும் புகழ்ந்து கொண்டாட கணபதியே வருவாய். தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க துணியும் மணியன கணீரென்றொலிக்க தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க துணியும் மணியன கணீரென்றொலிக்க ஊத்துக நல்லிசை உள்ளம் கழிக்க உண்மை ஞானம் செல்வம் கொழிக்க கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய். தேங்க்யூ. இவ்வளவு கணீர் குரலில் பாடினால் நிகழ்ச்சியில் யாருமே தூங்க முடியாது. இருந்தாலும் ஊர்சனம் தூங்கிவிட்டது என்று முறையிட வருகிறார் திருமதி உஷா. ஒரு ஜனம் தூங்கிருச்சு, ஊத்த காத்தும் அடிச்சிருச்சு, ஆவிமனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலை. ஜனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுக்கேனோ புரியலை. ஒரு ஜனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலை. கோயிலு கருங்கோயிலு மாமன் மனக்கோயிலு கோல போடும் பாட்டாலே, மயிலும் இளமயிலும் மாமன் கவி கோயிலும் ராகம் பாடும் கேட்டாலே, சேதி சொல்லு பாட்டாலே, உன்னை எண்ணினானே உள்ளம் பாடி போனே, கண்ணி பொண்ணுதானே எல் மாமனே, எல் மாமனே. ஒத்தையில அத்த மக உள்ள நினைச்சு ரசிச்ச மக, கண்ணு ரெண்டும் மூடலையே
கால நேரம் கூட ஒரு தடம் தூங்கிருச்சு ஊது காத்தும் அடிச்சிருச்சு பாவி மனம் தூங்கலையே அதுவும் ஏனோ புதிய மாமன் உதடுபட்டு நாதம் தரும் குழலு நானா மாறக்கூடாதா நானும் தவம் இருந்து நானும் கேட்ட வரம் கூடும் காலம் வாராதா மாமன் காதிலேராடா நீண்டா காயும் நேரம் நெஞ்சுக்குள்ள வாரம் மேலும் மேலும் ஏறும் இந்த நேரம்தான் உன்னையடி பொட்டு வச்சேன் போல பாய போட்டு வச்சேன் இஷ்டப்பட்ட ஆசை மச்சான் என்ன மேலும் எங்க ஜனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு பாவி மனம் தூங்கலையே அதுவும் ஏனோ புரியல. ரொம்ப அழகாக ஊரியனை தூங்கினார்களோ இல்லையோ எங்களையெல்லாம் தூங்காமல் ரசிக்க வச்சு அடுத்து ஒரு இந்தி பாடல் பாட வருகிறார்கள் நானா நானி ஜேசுதாஸ் மிஸ்டர் பரமேஸ்வரன் அண்ட் இஸ் பெட்டர் ஆஃப் மிஸ்ஸஸ் சாந்தினி. जब दीप जले आना, जब शाम ले आना, संगीत मिलन का भूल न जाना मेरा प्यार ना बिसराना। जब दीप जले आना, जब शाम ले आना।
जहाँ पहली बार मिले थे हम, जिस जगह से संग चले थे हम, जहाँ पहली बार मिले थे हम, जिस जगह से संग चले थे हम, नदिया के किनारे आज उसी अखबा के तले आना, जब दीप जले आना, जब शाम ढले आना। सवेरे मिलते नित्य साँझ सवेरे मिलते हैं, उन्हें देख के तारे गिरते हैं। नित्य साँझ सवेरे मिलते हैं, उन्हें देख के तारे गिरते हैं। लेते हैं विदा एक दूजे से, कहते हैं चले आना, जब दीप जले आना, जब शाम ढले आना। संकेत मिलन का भूल न जाना, मेरा प्यार ना बिसराना, जब दीप जले आना, जब शाम ढले आना, जब दीप जले आना, जब शाम ढले आना, जब दीप जले आना, जब शाम ढले आना। ஓம் நன்றி. அடுத்ததாக ஆலயமணியின் ஓசையை அழகுடன் இங்கே சொல்ல வருகிறார் திருமதி கலா அவர்கள். ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன். என் இறைவன் அவனே என பாடும் குரல் கேட்டேன். உன் தலைவன் அவனே எனும் தாயின் மொழி கேட்டேன். ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன். விலகும் மாலை பொழுதினிலே என் இறைவன் வந்தான் தேரினிலே. ஏழையின் இல்லம் இதுவென்றான், இருவிழியாலே மாலையிட்டான், இருவிழியாலே மாலையிட்டான். இறைவன் அவனே என பாடும் குரல் கேட்டேன். உன் தலைவன் அவனே எனும் தாயின் மொழி கேட்டேன். ஆலயமணி
யாரும் அறியா பொழுதினிலே அடைக்கலமானே முடிவினிலே அடைக்கலமானே முடிவினிலே என பாடும் குரல் உன் தலை வந்தவனே என தாய் மொழி கேட்டேன் ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன் மிகவும் அழகுடன் இங்கே சொல்ல வந்தார். நன்றிக்கலை. அடுத்து எப்பொழுதும் நமக்கு ஆன்மீக தகவல்களை அள்ளித்தரும் பெருமதிப்பிற்குரிய திரு குஜி வெங்கட்ராமன் அவர்கள் சில கருத்துக்களை நம்மிடம் கூற வந்திருக்கிறார். இன்னைக்கு ஆத்மீயத்தை விட்டுட்டு புகையிலை விடும் தூது என்பதை நான் சொல்லப் போகிறேன். புகையிலை அது இந்த உங்களுக்கு மூக்குப்பொடி இதெல்லாம் வர்றதில்லை. புகையிலைக்கு சுவையான கற்பனையில் ஒரு புராண கதை இணைந்து பிரம்மபத்ரம் என்று கூறுகிறார். ஆசிரியர் சீனி சக்கரை புலவர். அந்நூலில் முன்னுரையில் தமிழ் தாத்தா டாக்டர் உ.வே.சா உரைப்பதாவது, ஒருமுறை மும்மூர்த்திகளுக்குள் ஒரு வழக்கு உண்டாயிற்று. அவர்கள் தேவசேவைக்கு சென்று நம் வழக்கை சொல்ல தேவர்கள் அவர்களை கேட்டு பின் உங்கள் விவகாரத்தை பிறகு வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவர்களிடத்தில் திருத்துழான், புகையிலை, வில்வம் இவற்றை கொடுத்து மறுநாள் கொண்டு வர சொல்கிறார்கள். மூவரும் அங்கனமே செய்தனர். சிவபெருமானின் வில்வத்தை கங்கையின் அலையும், திருமாலின் திருத்துழாவை பார்க்கடலின் அலையும் கொண்டு போயிற்று. பிரம்மதேவர் தன் பத்திரத்தை கலைமகளிடம் கொடுத்து வைத்திருந்தார். மறுநாள் மூவரும் தேவசபைக்கு வந்ததும் முன்னே நான் கொடுத்த பத்திரங்களை கொடுங்கள் என்று சொல்ல திருமாலும் சிவனும் விழித்தார். கலைமகளிடம் இந்த புகையிலை வாங்கி இதோ என் பத்திரம் புகையிலை என்று சொன்னார். பிரம்மா அன்று முதல் புகையிலைக்கு பிரம்மபத்திரம் என்று கூறலாயினார். என்ன நயமான நளினமான கற்பனை இது! ஒரு சிட்டிகை பொடிக்கு தன் நிலை மறந்து பிறரை கஞ்சுகிறான் மனிதர். மனிதரை வென்ற புகையிலின் பெருமையால் சொல்காட்டு நல்ல புகையிலின் பெருமையால் துடிகாரமாகும் பர்காட்டி விட்ட பரிகாரா என்று அந்த நூல் கூறுகிறது. பழைய இலக்கியத்தை போற்றியும் புது இலக்கிய நெறியை சாத்தியும் அமைந்த தூது இலக்கியங்களுக்குள் புகழை விடுதூது முதன்மை வகிக்கிறது. அறிவோம். தேங்க்யூ. நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் நன்கு அறிவோம். ஆனாலும் என்னை நீ அறிவாய், உன்னை நான் அறிவேன் என்று உறுதியுடன் கூற வருகிறார் திருமதி சாந்தாராம். Yeah.
அடுத்து ஒரு இந்தி பாடல் பாட வருகிறார் திருமதி விஜயா விஸ்வநாதன். का करेंगे बनके कली बनके सबा पाई वफा में रहे न रहे हम। मौसम कोई हो इस चमन में रंग बन के रहेंगे हम की रामा। चाहत की खुशबू यूं ही जुल्फों से उड़ेगी किसानों क्या बहारो यूं ही झूमते खिलते रहेंगे बनके कली बनके सबा पारी बबा में रहे न रहे हम वैसा करेंगे बनके कली बनके सबा पारी बबा में।
कोई हम ऐसे क्या है मिलना क्या बिछड़ना नहीं है याद हमको कुछ में दिल के जब से आए सिर्फ दिल की में क्योंकि तुमको हम तो रहेंगे बनके गली बनके तबा बागी बबा में रहे न रहे हम जब हम न होंगे जब हमारी काम पे तुम रुकोगे चलते चलते अटकों से भीगी चांदनी में एक सदा सी सुनोगे चलते चलते वहीं पे कहीं हम तुमसे मिलेंगे बनके कली बनके सबा बागी बबा में रहे न रहे हम लगता करेंगे बनके कली बनके सबा बागी बबा में रहे न रहे हम பெண் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு விதமான ஆடை அலங்காரங்கள் உண்டு. இப்பொழுதெல்லாம் சல்வார் கமீஸ் சூடிதார் ஜீன்ஸ் இப்படியெல்லாம் வந்ததுனால ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வருது. கிராமங்களில் வேணா இப்போ இருக்குமா இருக்கும், சிட்டியில் வந்து அது போயிடுது. அதுதான் பாவாடை தாவணி. அந்த பாவாடை தாவணியின் அழகில் தான் பார்த்த உருவத்தை பாட வருகிறார் திருமதி சரஸ்வதி. பருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ பனி போல நாணமலை மூடியதேனோ பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா பாவென்று கூறாமல் வருவதில்லையா காதல் காவென்று கேளாமல் தருவதில்லையா பாவென்று கூறாமல் வருவதில்லையா காதல் காவென்று கேளாமல் தருவதில்லையா சொல்லென்று சொல்லாமல்
பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது பூவாடை வீசி வர பூத்த பருவமா. தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா நீ முத்து முத்தாய் சிரிப்பதற்கே பாடம் வேண்டுமா. தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா நீ முத்து முத்தாய் சிரிப்பதற்கே பாடம் வேண்டுமா. முத்தமிழே முக்கனியே மோக வண்ணமே முப்பொழுதும் எப்பொழுதும் நமது சொந்தமே. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது பூவாடை வீசி வர பூத்த பருவமா. இங்கே என் காலமெல்லாம் கடந்து விட்டாலும் இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும் மங்கை உனை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும் நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. அடுத்து ஒரு சின்ன ஸ்கிட், ஒன் மேன் ஷோ. இதனை உங்களுக்காக வழங்க வருகிறார் நானா நானி ஃபேஸ் ஒன்னின் எவர் கிரீன் ஹீரோ மிஸ்டர் கார்த்திக். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அருமையாக இந்த பாட்டு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. யூஸ்வலாக ட்ராமா அப்படிங்கிற இதில் வருவோம் நாங்கள்லாம். இன்னைக்கு அதுக்கு பிரேக், அதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஷேரிங் அண்ட் ஸ்கிட் என் சம்மந்தப்பட்டது. உங்களில் பலருக்கு தெரியும், எங்கள் ஆற்றுல எல்லாருமே என்னை தவிர எல்லாருமே நல்லா பாடுவா. அம்மாவாக இருக்கட்டும், நரேஷ் கேட்கவே வேண்டாம், சுமதி எல்லாருமே நல்லா பாடுவா. ஆனால் நம்ம எல்லாருக்குமே ஒரு அனுபவம்னு ஒன்று இருக்கும் பாட்டு பாடுறதுல. எனக்கும் ஒரு அனுபவம் இருந்தது. 70s எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, 77 or 78 அப்போல்லாம் இந்த மோனோ டேப் ரெக்கார்டர் தான் உண்டு. இந்த ஸ்டீரியோலாம் கூட கிடையாது. ஃபர்கெட் அபவுட் ஆல் த நியூ கேட்ஜெட்ஸ். இந்த மோனோ டேப் ரெக்கார்டர் தான் இருக்கும். ஆற்றுல புதுசாக வாங்கிட்டு வந்துருந்தா. முதல்ல அப்பா ஏதோ ஸ்லோகம்லாம் சொன்னால், அம்மா ஒரு பாட்டு பாடினா எல்லோரும் பண்ணிட்டா, நான் மாத்திரம் எதுவும் பண்ணவே இல்லை. எல்லோரும் சொல்லிகிட்டே இருந்தா, நீ ஏதோ பாடு, நீ ஏதோ பாடுன்னு. ஒரு நாள் மத்தியானம், சண்டே மத்தியானம் ஞாபகம் இருக்குது, லஞ்ச் முடிஞ்ச உடனே மற்றவெல்லாம் ஒன்றும் ஏந்துக்கவே இல்லை இலையிலேருந்து. நான் டக்குன்னு ஏந்து போய் என் சிஸ்டர் நோட் புக் வச்சுப்பான், அதில் பாட்டெல்லாம் எழுதியிருக்கும். இந்த ஹோசாத்தீரேன்னு ஒரு ஹிந்தி பாட்டு உண்டு, ரொம்ப நல்ல பாட்டு. நான் அந்த பாட்டை எடுத்து ரெக்கார்டை ஆன் பண்ணி பாட்டை கிடுகிடுன்னு படிச்சுட்டேன். பாட்டு படிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்பேன், நான் நிஜமாகவே பாட்டை படித்தேன். அன்று முதல் இன்று வரை ஹோசாத்தீரேன்னா அது என்னோட சாங் மாதிரி பிராண்ட் ஆகிடுது ஆற்றுல. அப்படியே ஃபுல்லாக ஓடினது. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த பாட்டு பக்கம் தலை வச்சு பார்க்குறதே கிடையாது. ஆனால் என்ன மாதிரி ஆளுக்காகவே புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கா. அதுக்கு என்ன பேர்? மெட்லி. மெட்லின்னா என்ன? ஒரு பாட்டு ஒழுங்காக தெரிய வேண்டாம், ஒரு பாட்டு சரியாக பாட வேண்டாம்,
அப்படியே எல்லா பாட்டையும் பாட்ட மாதிரி பாபா காப்பிட்டு ஓடி போயிடலாம். ஸோ இன்னைக்கு நான் அதான் பண்ண போகிறேன். நான் ஒரு சின்ன மெட்லி பண்ண போகிறேன். அதில் வந்து முக்கால்வாசி நான் எல்லாமே நான் எடுத்துட்டு இருக்கிறது சந்திரபாபு சாங்ஸாக எடுத்துட்டு இருக்கேன். இங்கே நான் கவனிச்சிருக்கேன், எல்லாரும் பாடுறது வந்து ஜென்ரலாக டிஎம்எஸ், ஏசுதாஸ், அப்புறம் இந்த ராஜா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு டிஃபரன்ஸுக்காக ஐ எம் டேக்கிங் தி சந்திரபாபு சாங்ஸ். நான் பாடும்போது நீங்கள்லாம் ஒன்று பண்ணணும், அப்படியே மெதுவாக கை தட்டணும். அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, பாட்டு நல்லா இல்லைன்னா தாளம் நல்லா இருக்குன்னு சொல்லி. புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. இப்போ உங்களுக்கே தோணும், என்ன தைரியத்தால நீங்க பாட வந்தான். எல்லாருக்கும் இவனோட கட்ஸ் மேல ஒரு ஆச்சரியமே இருக்கும். அதுக்கும் சந்திரபாபு ஒரு பாட்டு வச்சிருக்கான். நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க, நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க. இல்ல இல்ல, நல்லா பாடினவங்க 4 பேரு சொன்னாங்க. நான் ஒரு முட்டாளுங்க, முட்டாளுங்க, முட்டாளுங்க. ஸோ சந்திரபாபு எல்லா சிச்சுவேஷனுக்கும் ஒரு பாட்டு ரெடியா வச்சுட்டு இருக்கான். இப்போ நான் இல்லை, இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஹாட் டாபிக்னா என்னன்னா, இந்த மெயின்டெனன்ஸ் பில்லெல்லாம் ஏறிடுது அந்த மாதிரி. ஸோ மாதம் பில்லு வருது, பில்லு பார்த்தா என்ன இருக்கும், எப்படி இருக்கும் ரியாக்ஷன்? ஒன்றுமே புரியலே உலகத்திலே, ஒன்றுமே புரியலே உலகத்திலே, என்னமோ நடக்குது மர்மமாய் இருக்குது, என்னமோ நடக்குது மர்மமாய் இருக்குது, ஒன்றுமே புரியலே உலகத்திலே. கண்ணிலே கண்டதும் காதிலே கேட்டதும், கண்ணிலே கண்டதும் காதிலே கேட்டதும், சொன்னாலும் விளங்கலே நம்மை போலே ஏமாளி எவரும் இல்லை, ஒண்ணுமே புரியலே உலகத்திலே. இதாச்சா? இப்போ இன்னொன்று என்ன பண்றா, இப்போ டைனிங்ல வந்து மெனுல புதுசு புதுசா ஏதோ பண்ணிட்டே இருக்கா. ஒன்னா ப்ராசஸ் மாறுறது, இல்லாட்டா புதுசு புதுசாக ஐடியா எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிகிட்டே இருக்கா. என்ன இதெல்லாம் இப்படி எதுக்கா அப்படி பண்ணுறீங்கனாக்கா, உனக்காக எல்லாம் உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த மெனுவில் இருக்கும் புதுமை எல்லாம் உனக்காக. ஆனால் என்னாச்சு, சில பேர்லாம் என்ன பண்ணுறா, இப்போ வரதில்லை, சாப்பிடவே வரதில்லை, டைனிங் ஹாலில் வரமாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எதுக்காக கண்ணே எதுக்காக இப்படி எட்டி இருப்பது எதுக்காக அப்படின்னு அவளுக்கும் அவர் லைனில் பாடி வச்சிருக்க ரெடியா அதில். ஸோ தட் இஸ் தி அதர் ஒன். ஸோ ஓவராலாக பார்த்தா என்ன, இன்வாய்ஸ் வரும்போதும் அழுகின்றோம், பேமெண்ட் பண்ணும் போதும் அழுகின்றோம், ஒரு நாளாவது கவலை இல்லாமல் சிரித்து இருப்போம் எல்லோரும். இன்வாய்ஸ் வரும்போதும் அழுகின்றோம், பேமெண்ட் பண்ணும்போதும் அழுகின்றோம். அதுக்கும் ஒரு பாட்டு இருக்கு. ஸோ என்ன, ஆன் அண்ட் ஆல் டோன்ட் வரி, பி ஹாப்பி, கீப் ஸ்மைலிங். அதுக்கும் ஒரு பாட்டு இருக்கு. சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது, சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது, லடடியா 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 லடடியா. தேங்க்யூ, வாய்ப்புக்கு நன்றி. சுரஸ்வராஜ, ஒரு யோகா டெக்னிக், சின்ன டெக்னிக் சொல்லி கொடுத்துட்டு போங்க ப்ளீஸ். யோகா கிளாஸில் ஆக்சுவலி இங்கே நடக்கிற கிளாஸ்லேயே நிறைய டெக்னிக்லாம் சொல்லித்தரா. நமக்கே தெரியும், வி லேர்ன் லாட்
ப்ரீதிங் மூச்சு பயிற்சி நிறையா சொல்லித்தரா, தியானம் சொல்லித்தரா, எக்ஸசைஸ்க்காக போஸ்டர்ஸ் மாதிரி உட்காண்டே பண்ணுற மாதிரி, சூரிய நமஸ்காரம் உட்காண்டே பண்ணுற மாதிரி எல்லாம் சொல்லித்தரா. யோகாவில் இன்னும் ஒரு முக்கியமான எலிமெண்ட் ஒன்று இருக்குது, கிளென்சிங், தூய்மைப்படுத்துறது. வெவ்வேறு பாடி அங்கங்களை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டெக்னிக்ஸ் இருக்குது நிறையா யோகாவில். கண்ணுக்கு இருக்குது, மூக்குக்கு இருக்குது, இதயத்துக்கு இருக்குது, வயத்துக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு கிளென்சிங் டெக்னிக் இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு சின்ன கிளென்சிங் டெக்னிக் பண்ணியே காமிச்சு விடுறேன். இதுக்கு பேர் ஜல நேத்தி. ஜல நேத்தின்னாக்கா நேசல் கிளென்சிங், எப்படி மூக்கு துவாரங்களை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெக்னிக். நான் பேசுகிறத விட இதை பண்ணி காமிச்சா இன்னும் ஈஸியாக இருக்கும். லெட் மீ டூ தட். எல்லாரும் கேர்ஃபுல்லாக பாருங்க, அப்புறம் நீங்களா வந்து பண்ண போகிறீங்க. For those who have not seen, one more time. Thank you. ஐயோ, இதெல்லாம் நாங்கள் முயற்சி பண்ண முடியுமா என்ன தெரியல. எங்களுக்கு மூக்கால வருமோ இல்லையோ, வேற எங்கேருந்தே வந்துடும். அடுத்து, சென்ற முறை நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் என்று ரொமான்டிக்காக பாடிய திரு ஜேபி ஐயர் அவர்கள் இந்த முறை நிலவே என்னிடம் நெருங்காதே என்று அழுத்துக் கொள்கிறார். ஏன்? அவரிடமே கேட்போம். என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வரையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. கோடையில் ஓர் நாள் மழை வரலாம், தென் கோடையில் ஒரு நாள் மழை வரலாம். தென் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ, கோடையில் ஓர் நாள் வரலாம். என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ, ஆலையில் ஓர் நாள் கொடி வரலாம். என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை.
அறிவார் என் உள்ளத்தின் கதவை யார் திறப்பார் ஊமையின் கனவை யார் அறிவார் என் உள்ளத்தின் கதவை யார் திறப்பார் மூடிய மேகம் கலையும் முன்னே நீ பாட வந்தாயோ வெண்ணிலவே நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அமைதியில்லாத நேரத்திலே அமைதியில்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் என்னை படைத்து விட்டான். நிம்மதி இழந்தே நான் அலைந்தேன் இந்த நிலையில் உன்னை தூது விட்டான். நிலவே நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அவருக்கு பேக் த்ரோட்டு பாட மாட்டேன்னு தான் சொன்னார். நான் தான் கம்பல் பண்ணி இல்லை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் பாடுங்க சொன்னேன். He did. அடுத்து ஏக் துஜே கேலியே படத்தில் உள்ள ஒரு ஹிந்தி பாடலை சிங்கம் சிங்களாகத்தான் வரும் என்று கலக்க வருகிறார் திரு பரமேஸ்வரன் அவர்கள். तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अनजाना, कैसा है ये बंधन अनजाना. मैंने नहीं जाना तूने नहीं जाना, मैंने नहीं जाना तूने नहीं जाना. तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अनजाना. दूर की चल तुझा दौड़ चला आए, एक दूर की चल तुझा दौड़ चला आए. कांच के धागे में बांध चलाए, वैसे जैसे कोई
कोई ओ ऐसे जैसे कोई दीवाना, ऐसे जैसे कोई दीवाना। मैंने नहीं जाना, तूने नहीं जाना, तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अनजाना। नींद न आए मुझे, चैन न आए, नींद न आए मुझे, चैन न आए। लाख जता करूं रोक न जाए, सपनों में तेरा ओ सपनों में तेरा आना जाना, सपनों में तेरा आना जाना। मैंने नहीं जाना, तूने नहीं जाना, तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अनजाना, कैसा है ये बंधन अनजाना। ஒருவர் நிலவே என்னிடம் நெருங்காதே என்கிறார். இதோ திருமதி அன்னபூர்ணி நாளை இந்த நேரம் பார்த்து ஓடிவா நிலா என்று கூறுகிறார். பாவம் அந்த நிலா தான் என்ன செய்யும்? திருமதி அன்னபூர்ணியை அழைக்கின்றோம். பால் போலவே வான் மீதிலே யார் காணவே காய்கிறாய். நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவானிலா, நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவானிலா. இன்று எந்தன் தலைவன் இல்லை சென்று வானிலா. தென்றலே என் தனிமை கண்டு நின்று போய்விடு. தென்றலே என் தனிமை கண்டு நின்று போய்விடு. வண்ணவிழியின் வாசலில் என் தேவன் தோன்றினான். எண்ணம் என்னும் மேடையில் பொன்மாலை சூடினான். எண்ணம் என்னும் மேடையில் பொன்மாலை சூடினான். கன்னியழகை பாடவோ அவன் கவிஞனாயினான்.
என்ன நாடினாய். நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவானிலா, இன்று எந்தன் தலைவன் இல்லை சென்று வானிலா. என்றலே என் தனிமை கண்டு சொல்ல நினைத்த ஆசைகள் சொல்லாமல் போவதே, சொல்ல வந்த நேரத்தில் பொல்லாத நாணமே. மன்னன் நடந்த பாதையில் என் கால்கள் செல்வதே, மன்னன் நடந்த பாதையில் என் கால்கள் செல்வதே. உன் கண்கள் ஒன்று நாளை இந்த வேளை காத்து ஓடிவானிலா, இன்று எந்தன் தலைவன் இல்லை சென்று வானிலா. தென்றலே என் தனிமை கண்டு நின்று போய்விடு, தென்றலே என் தனிமை கண்டு. மிகவும் அழகாக பாடினீர்கள். தன் ஊரில் நடந்த உண்மை நிகழ்ச்சியை தனக்கே உரிதான நகைச்சுவை உணர்வோடு நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் நமது ஆஸ்தான டைரக்டர் திரு கண்ணன் அவர்கள். ஹலோ. நிறைய தரம் நம்ம லைஃப்ல நடக்கிற நிறைய விஷயங்கள் பார்த்தா சினிமா மாதிரி இருக்கும். அப்படி எங்க ஊர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் இது. ஓகே, இதை முதல்ல உங்க மத்தியில சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சேன். ஆனா பரவாயில்ல, எல்லாருமே சின்ன குழந்தையா இருந்து காலேஜுக்கு போய் அப்படிலாம் தான் வந்திருக்கோம். அதனால தைரியமா சொல்லலாம் அப்படிங்கிறதுனால சொல்றேன். எங்க ஊர்ல சங்கரையர்னு ஒருத்தர் இருந்தார். அதுக்கு முன்னால ஒண்ணு கௌரவ படத்துல ஒரு பாட்டு வரும், பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி. ரொம்ப அருமையான பாட்டு. ஓகே, இந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கும் இந்த இப்ப நான் சொல்ல போற நிகழ்ச்சிக்கும் லிங்க் உண்டு. ஸோ எங்க ஊர்ல சங்கரையர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சமையல் சங்கரன்னு சொல்லுவார். ஏன் சொல்றேன்னா இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் தெரிஞ்சாதான் இந்த பாட்டை நீங்க ரசிக்க முடியும். ஸோ அவரது மாமி பேர் வந்து சாரதா மாமி, சங்கரையர் சாரதா மாமி. அவர் சமையல் உத்தியோகம்லாம் பண்றார். அது தவிர ஏதாவது ஒரு பூனல், சின்ன சின்ன விஷயங்கள், கல்யாணம்னாக்கா போவார். பெரிய கல்யாணம்னா சப் கான்ட்ராக்டரா போவார். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். மாப்பிள்ளை வந்து அமெரிக்கால இருக்கார். அந்த பொண்ணுக்கு 2 குழந்தைகள், ஒருத்தன் பையன் ஒருத்தன் பொண்ணு. பொண்ணு பெரியவள். ஸோ இவ வந்து அங்கே இருக்கும்போது என்னன்னா ஒரு 10-15 வருஷம் அமெரிக்காவில் இருந்தா. அங்கே இருந்து அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை பாம்பேல இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்ணி இவர் இங்கே வந்துட்டார். மாப்பிள்ளை இங்கே வந்த உடனே அவ எல்லாரும் ஒரு தடவை ஊருக்கு வந்த போது பையனுக்கு வந்து பாம்பேல உள்ள அந்த ஹிந்தி பிடிக்கல. அவளோட பையன், அதாவது சங்கரையருடைய பேரன், அவன் இங்கே வந்துட்டு நான் போக மாட்டேன் அப்படி இப்படின்னா. உடனே இவர் சங்கரையர் சொல்றார், சரி எங்க ஊர்லயே நம்ம ஊர்லயே படிக்கட்டாம். ஸோ 10th, அப்போல்லாம் 10th 12thலாம் கிடையாது, SSLC நாங்கள் படிக்கும்போது. நான் இதை சொல்ற கதை வந்து ஒரு 45 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கதை, ஞாபகம். ஸோ அதனால என்ன பண்ணினார், இங்கேயே அவன் படிக்கட்டும், ஏதாவது நான் அவனுக்கு அப்புறம் ஏதாவது பிழைப்பு பார்க்குறேன் அப்படின்னு சங்கரையர் சொன்னார். பையனுக்கும் படிப்பு வரல. சரின்னு சொல்லிட்டு அவனை இங்கே விட்டுட்டு போயிட்டான். 2 வருஷம் எப்படியோ தட்டு மாதிரி பார்டரில் பாஸ் பண்ணிட்டான். அவன் தாத்தாட்ட வந்து சொன்னான், தாத்தா இந்த மாதிரி என்னால் மேற்கொண்டெல்லாம் படிக்க முடியாது, நீங்கள் ஒன்று செய்யுங்க, எனக்கு இந்த சவுண்ட் சர்வீஸ் உண்டு தெரியுமா அந்த காலத்துலலாம். இப்போ மாதிரி இந்த கல்யாணம்னா டிஜே அந்த இதெல்லாம் கிடையாது. ஸோ சவுண்ட் சர்வீஸ் தான் உண்டு. பெரிய ஸ்பீக்கர் ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி வச்சிருப்பான்.
ஆம்பிளிஃபையர் போட்டுட்டு அந்த ஆம்பிளிஃபையரில் போடலாம். அந்த டிஸ்க் இருக்கும், பெருசாக ஒரு இது இருக்கும் ரெக்கார்டு பிளேயர், அதில் அவள் போடுவோம், அது கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஊரே அலறும் ஸ்பீக்கர் வச்சாச்சுன்னா. ஸோ அதை வச்சு நான் பிழைக்கிறேன். எனக்கு அது இங்கே வந்து பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனுக்கு ஆள் கிடையாது. எது போனாலும் திருநெல்வேலி போனாலும் என்ன ஸ்ரீவாண்டம் போனோம், நம்ம ஊரில் இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு சொன்னான். அவரு சரின்னு சொல்லிட்டு அங்கே கேட்டு வாங்கி கொடுத்துட்டார். அவன் தன்னோட பேரை போட்டுட்டு, பேர் வேண்டாம் அவங்களுக்கு, அவன் பேரை போட்டு சவுண்ட் சர்வீஸில் போட்டு நடத்திட்டு இருக்கான். ஓரளவு அவனுக்கு வியாபாரம் வந்துட்டு இருக்கு. அவன் என்ன பண்ணினான்னா, இவனோட ப்ரொஃபஷன் அப்படி அங்கே எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து நம்ம சைடில் வந்து உபநயனம் அப்படின்னு இருக்கிற மாதிரி, திரண்டு ஒளி இப்படிலாம் இருக்கிற மாதிரி அவள் வந்து மற்ற கம்யூனிட்டிஸ் அங்கே இருக்கான். அவளுக்கு வந்து அந்த தலை மொட்டை அடிச்சு காது குத்துறது, அப்புறம் பூ புனித நீராட்டு விழா அப்படி இப்படிலாம் அந்த ஃபங்க்ஷனும் நடக்கும். அதனால இவன் அடிக்கடி அங்கே போக வேண்டியிருக்கும். ப்ரொஃபஷனலி அவன் அங்கே போக வேண்டியிருக்கும். அவனோட ப்ரொஃபஷன் அப்படி. இது ஏன் ஃபாஸ்ட்டாக சொல்றேன்னா டைம் இல்லை. ஸோ அவன் அங்கே போக வேண்டியிருக்கும். அங்கே போயிட்டு வருவான். அக்ரஹாரம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், பிராமின்ஸ் இருக்கிற இடம். மற்ற இந்த பெசன்ஸ் உழவர்கள், மற்ற விவசாயிகள் தவிர இந்த கார்பெண்டர்ஸ் இவெல்லாம் இருக்கிற இடம் பச்சேரின்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த இடத்துக்கு பேர் பச்சேரின்னு சொல்லுவோம். இப்போதான் நம்ம கதை வருது. இந்த பையன் வந்திருக்கான் இல்லையா பேரை, அவன் எங்களெல்லாம் மதிக்க மாட்டான். என்னம்மா அமெரிக்காலேருந்து வந்தவனாச்சே. நாங்கள்லாம் அப்போ நான் 9th நம்ம படிச்சுட்டு இருந்தேன், 9th ஸ்டாண்டர்டு நம்ம படிச்சுட்டு இருந்தேன். இவன் வந்து அங்கே போய் எங்கள் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு அப்படி போனான். அங்கே ஒரு பொண்ணு கூட அவனுக்கு லிங்க் ஆயிடுச்சு. ஓகே, லிங்க் ஆயிடுதோம். பட் இங்கே யாருக்கும் தெரியாது. இப்போ மாதிரி சேம் கம்யூனிட்டிலேயே கூட அந்த காலத்தில் லவ் பண்ணி கல்யாணம்லாம் பண்ண முடியாது. லிவிங் டுகெதர்லாம் அந்த கல்ச்சரே வேற. அப்போ ஒரே கம்யூனிட்டிலேயே நம்ம பண்ண முடியாது. இவன் அங்கே போயிட்டு வந்துட்டு போக்குவரத்து எப்படி இருந்திருக்கான். ஸோ என்ன பண்ணுவாங்க, இவன் வந்து தாத்தா இன்னைக்கே இருக்காரா, மத்தியானம் தூங்குறாரான்னு பார்த்து அப்புறம் அக்ரஹாரத்தில் யாருக்கும் தெரியாமல் உள்ள அவன் கச்சேரிக்கு போனான். ஸோ அதனால என்ன பண்ணான், அப்போ அவள் ஃப்ரீ தான், அந்த பொண்ணுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த பொண்ணுக்கு நான் எப்படி உனக்கு சிக்னல் கொடுக்க, நான் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பாட்டு வந்து கௌரவத்தில் உள்ள பாலூட்டி வளர்த்த கிளை பாட்டு. ஸோ இவன் சவுண்ட் சர்வீஸில் அந்த பாட்டை பெருசாக போட்டுருவான். போட்டுட்டு இவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு சித்தப்பா பையன் பக்கத்தில் இருக்கான், ஒரு 3ஆம் கிளாஸோ 4ஆம் கிளாஸோ படிக்கிறவன். அவனை ஏன்னா அந்த ரெக்கார்டு முடிஞ்ச உடனே அடைச்சிருடா, எனக்கு தூக்கம் வருது, நான் மாடியில் போய் படுத்துக்க போகிறேன் அப்படின்னுட்டு மாடிக்கு போயிடுவான். மாடிக்கு போயிட்டு பின்பறத்தோடு இறங்கிடுவான். இறங்கி இவன் போயிடுவான். இவன் இந்த பாட்டை போடுவான், பாலூட்டி வளர்த்த கிளிங்கிற பாட்டை போட்ட உடனே அந்த பொண்ணு வந்து என்னன்னா, அந்த பச்சேரிக்கு முன்னால ஒரு சமுதாய நலக்கூடம்னு இருக்கும், இப்போ இருக்கிற பங்கட் ஹால்ங்கிறோமே அது மாதிரி. அங்கே வந்துடும். இவன் அங்கே போயிடுவான். இப்படி நடந்துட்டு இருக்கு. எப்பெல்லாம் தாத்தா ஃப்ரீயா இருக்காரு, தாத்தா தூங்குறாருன்னு பார்த்துட்டு இவன் இந்த சவுண்ட் பாட்டில் இந்த பாட்டை போட்டுட்டு போயிட்டுருவான். உங்களுக்கே தெரியும், கிராமம்னா பசங்கள்லாம் எவ்வளவு ஷூட்டிவா இருப்பான்னுட்டு. ஸோ நாங்கள் பசங்கள்லாம் யோசிச்சோம், என்னடா இது டெய்லி 2:15 மணிக்கு இந்த பாலூட்டி வளர்த்துக்களை மட்டும் கரெக்டா வருது, இதுல என்னமோ இருக்குன்னுட்டு. உடனே அவனுக்கு அலைன்மெண்ட் கொடுத்துட்டான், அசைன்மெண்ட், நீ அதை பாரு, நீ இதை பாரு, இதை பாருன்னுட்டு. ஸோ அந்த அசைன்மெண்ட்ல எல்லாரும் பார்த்த உடனே விஷயம் தெரிஞ்சிருத்தோம். அவன்கிட்ட டைரக்டா சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்தில் அக்ரஹாரத்துல இருந்து ஒரு பையன் வந்து அந்த மாதிரி கச்சேரிக்கு போறாங்கிறது பெரிய விஷயம். இது தெரிஞ்சா சங்கரையர் 4 செத்து போயிடுவார். ஆமா, ஏன்னா அப்படி ஒண்ணு, என்னடா இது இப்படி பண்ணலாமா வேண்டாமா தெரியல, ஆனா சொல்லாமலும் இருக்க முடியாது. சரி, அதாவது மாமி சாரதா மாமிட்ட போய் சொல்லலாம்னா, ஓ எங்காத்த பிள்ளைய பத்தியா சொல்றேன், அவள் ரொம்ப நல்லவனாச்சே அப்படி பண்ணுவேன். ஸோ அப்ப என்ன பண்ணணும், வேற வழியே இல்லையே, அவனுக்கு சொல்லவும் வேணும், ஆனா அதே நேரத்துல அவன்கிட்ட அடியும் வாங்காம இருக்கணும். என்ன பண்ணான்னு யோசிச்ச உடனே சரி அவனோட பாட்டை வச்சு அவனை மாட்டுவோன்னு ஒரு நாள் அவன் அதே மாதிரி இந்த பாட்டை போட்டுட்டு போயிட்டான். கிளம்பி போனதுக்கு அப்புறம் நாங்க 2 பசங்களும் மேலே ஏறி போய் பார்த்தோம், அவன் இருக்கானான்னு. அவன் இல்லை, போயிட்டான். ஸோ நாங்க நேரம் வந்து அவர் சங்கரையர் அன்னைக்கு அவருக்கு டியூட்டி ஒன்றும் கிடையாது. அவர் விசிறியை வச்சுட்டு வீசிட்டு அரைவர பக்கத்தில் திண்ணையில படுத்துட்டு இருக்கார். நாங்க ஒரு கேங்க ஒரு 10 பேர் வந்து உட்காந்துட்டோம். உட்காந்து என்னடா வெயில்ல என்ன பண்றேன் அப்படின்னா, இல்லை மாமா ஒரு பாட்டு. சரி என்ன பாட்டு சொல்லு அப்படின்னா, உடனே சவுண்டா ஒருத்தன், யாரு என்ன பாட்டினாலும் சொல்ல மாட்டேன், சவுண்டா ஒருத்தன் சொன்னா உடனே, இது இந்த அக்ரஹாரத்தை பத்தின ஒரு பாட்டு, இங்க இருக்கிற ஒரு மாமா அவத்து மாமிட்ட பாடின பாட்டு, புரிஞ்சிட்டவா புரிஞ்சுங்கோ, புரியாதவா புரிஞ்சவாள்கிட்ட கேட்டுங்கோன்னா. இப்படி நாங்கள் சவுண்டா சொன்னோம்னா பக்கத்தில் 56 விளையாடிட்டு இருந்தா நிறைய மாமாக்கள். அவா எந்திருந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டா. இங்கே நிறைய பொண்கள்லாம் வந்து தாயக்கட்டம் பல்லாங்குழிலாம் விளையாடிட்டு இருந்தா. அவள் எல்லாரும் பார்க்குறா, எல்லாரோட அட்டென்ஷனும் இங்கே வர ஆரம்பிச்சாச்சு.
உடனே சொன்னோம். முதல்ல நான் திரும்ப கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அவர் பேர் சங்கரையர், மாமி பேர் சாரதா. அவர் சமையல் உத்தியோகம் செஞ்சுட்டு இருந்தார். பேரனை வந்து படிக்க வச்சார். அது போக பம்பு இந்த ஆம்பிளிஃபையர் செட்டெல்லாம் வாங்கி கொடுத்தார். ஆனால் பையன் வந்து பச்சேரிக்கு போய் டாவடிக்கிறான். இதுதான் பேக்ரவுண்டு. இப்போ நாங்கள் வந்து அந்த மாமா மாமிகிட்ட வந்து அந்த மாமிகிட்ட பாடுறாருன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம். பாலூட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி, பாலூட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி போகுதடி பச்சேரிக்கு, நான் வளர்த்த பச்சை கிளி போகுதடி பச்சேரிக்கு. சாரதா கண்ணே சாரதா, சாரதா கண்ணே சாரதா, பிழைப்புக்கே சமைத்து வந்தேன், பேரனையும் வளர்த்து வந்தேன், பிழைப்புக்கே சமைத்து வந்தேன், பேரனையும் வளர்த்து வந்தேன், சோத்தை மட்டும் தின்னு விட்டு படுக்குதடி பச்சேரியில், சோத்தை மட்டும் தின்னு விட்டு படுக்குதடி பச்சேரியில். சாரதா கண்ணே சாரதா, சாரதா கண்ணே சாரதா, மைக்கும் வாங்கி தந்தேன், ஆம்பிளிஃபையர் போட்டு தந்தேன், மைக்கும் வாங்கி தந்தேன், ஆம்பிளிஃபையர் போட்டு தந்தேன், பாட்டை மட்டும் போட்டு விட்டு போகுதடி பச்சேரிக்கு, இந்த பாட்டை மட்டும் போட்டு விட்டு போகுதடி பச்சேரிக்கு. சாரதா கண்ணே சாரதா. இதை பாடினோன்னா அவருக்கு புரிஞ்சிருந்தோ. மடமடனே அந்த பக்கத்து பையனை கூப்பிட்டு மேலே இருக்கானா பாருடான்னா, அவன் இல்லையே தினம் போட்டுட்டு எங்கேயோ போயிடுறான்னா. அவரோட உள்ள போய் சட்டையை மாத்திட்டார். அந்த விசிறி கம்பு வச்சுட்டு கெடுன்னு இவர் அந்த பச்சேரியை பார்த்து போறார். அப்போ ராஜா திரும்ப வரான். நம்ம ஹீரோ வந்து திரும்ப வந்துட்டு இருக்கா அக்கிரகத்துக்காக. தாத்தா நீங்க எங்க அக்கிரகத்துக்கு போறேன் அப்படின்னா வச்சார டீ பட்டார்னு வச்சு அவனை கூட்டின்னு வந்து உடனேயே அப்பெல்லாம் ட்ரங்கால் தான், ட்ரங்கால் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளையை வர சொல்லி இது ரொம்ப நம்ம கிராமத்துக்கே கவலமாயிடும், ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நெக்ஸ்ட் டேயே அவனை பேக் பண்ணி பாம்பேக்கு போயிட்டான். இது பழைய கதை. அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு நல்ல பொண்ணை அவன் கல்யாணம் பண்ணி, எல்லாருமே நல்ல பொண்ணு தான், வேற நம்ம வீட்டில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவன் வந்து அவனுக்கு 2 பசங்கள், 2 பசங்களுமே இப்போ ஃபாரின்ல தான் இருக்காங்க. இவன் ஜாம் இருக்கான். 2வது பையன் கல்யாணத்துக்கு நான் போயிருந்த போது இப்போ எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தான். நல்ல வேலைடா, ஏதோ இன்ஃபார்ச்சுவேஷன் என்னமோ பண்ணிட்டேன், நீங்க எல்லாருமா சேர்ந்தா காப்பாத்தினேன்னா. ஓகேடா சரி பரவாயில்லன்னா கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னா, அம்மா நீங்க எல்லாரும் ஒரு பாட்டு பாடினாலுமே அது யாருடா எழுதுனா, அந்த லிரிக்ஸ் எங்கன்னா ஒப்பா ஆள விடுறா சாமின்னு ஓடி வந்தேன். ஓகே அடுத்து மிகவும் பழமையான ஒரு ஹிந்தி பாடலை தனக்கே உரித்தான திறமையுடன் பாடு வருமாறு திருமதி உமா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லோருக்கும் நமஸ்காரம்.
वो प्यारी प्यारी, जब याद आए तुम्हारी सूरत वो प्यारी प्यारी। नेहा लगा के हारी आ नेहा लगा के हारी, तड़पों में गम की मारी, रसिक बलमा हाय। दिल क्यों लगाया तुझे, दिल क्यों लगाया, जैसे रोग लगाया। पागल नैना पाए न एक पल चैना, ढूंढे है पागल नैना पाए न एक पल चैना। डसती है उजड़ी रहना डसती है उजड़ी रहना, कासे कहूँ मैं बहना, रसिक बलमा हाय। दिल क्यों लगाया तुझे, दिल क्यों लगाया, जैसे रोग लगाया, जैसे रोग लगाया, रसिक बलमा हाय। தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது பாட்டு. பியூட்டிஃபுல். அடுத்து கார்மேக மன்னனை கருமை கண்ணனை காணாத கண்ணில்லையே என்று பாட வருகிறார் திருமதி தனபாக்கியம். கண்ணா
எங்களையும் சேர்ந்து அழ வைத்து விட்டீர்கள். அது என்னவோ தெரியல, இன்னைக்கு முழுக்க நிலாமேனையே பாடல்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக கடைசியாக இப்போது தங்கள் கதையை அந்த நிலாவிடாமையே சொல்லுவதற்காக தம்பதி சமேதராக வருகிறார்கள் திரு ராமன், திருமதி சாந்தா அவர்கள். வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே. வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே. வாராயோ வெண்ணிலாவே, அகம்பாவம் கொண்ட சதியால் அறிவார் உயர்ந்திடும் பதினான். அகம்பாவம் கொண்ட சதியால் அறிவால் உயர்ந்திடும் பதினான். சரிபதி விரோதம் சிறந்தது இதம் தரும் வாழ்வு. கேளாயோ எங்கள் கதையே. வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே. வாராயோ வெண்ணிலாவே, வாக்குரிமை தந்த பதினான். வாழ்விடமே வந்து சதினான். வாக்குரிமை தந்த பதினான். வாழ்விடமே வந்து சதினான். நம்மிட செய்வார் தேசமோ, கற்பதெல்லாம் வெளிவேஷமோ. வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே. வாராயோ வெண்ணிலாவே, தன் பிடிவாதம் விடாது, என் மனம் போல் நடக்காது. தன் பிடிவாதம் விடாது, என் மனம் போல் நடக்காது. நமக்கென்ன எதுவும் சொல்லாது, நம்ம பேசவிடாது. வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே. வாராயோ வெண்ணிலாவே, அழிவில் செய்வார் மோடி, அகமணிவார் போராடி. அழிவில் செய்வார் மோடி, அகமணிவார் போராடி. இல்லறமிப்படி நடந்தார் நல்லறமாவோ நிலவே. வாராயோ வெண்ணிலாவே, கேளாயோ எங்கள் கதையே. வாராயோ வெண்ணிலாவே. இனிமே எல்லாரும் நல்லா நடக்கும். அன்பார்ந்த நெஞ்சங்களே, நாம் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் இன்று வர இயலாத நமது PRO மிஸ்ஸஸ் சௌமியாவின் சார்பில் இந்த நிகழ்ச்சி நமக்கு திறம்பட நடக்கவும் மற்றும் சிறப்பான ஒளி அமைப்பையும் கொடுத்து உதவிய திரு பிரதீப் அவர்களுக்கு முதற்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உதவிய மிஸ்ஸஸ் சரஸ்வதி சுந்தரம் அவர்களுக்கும் நன்றி. கருமமே கண்ணாயினா என்ற மொழிக்கு ஏற்ப தன் கவனத்தை சிறிதும் சிதறவிடாமல் இந்த நிகழ்ச்சியை வீடியோவாக படம் எடுத்துக் கொண்டிருக்கும் திருமதி திருமலா முரளி அவர்களுக்கும் எங்களது நன்றி. அடுத்து முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டும். எப்போது எங்கள் நிகழ்ச்சி நடந்தாலும் பெருவாரியாக வருகை புரிந்து பலத்த கரகோஷம் கொடுத்து ஒவ்வொரு நொடியிலும் எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பான ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி. வணக்கம்.